ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம குக்கரி வீடியோ சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி மிளகாய் பொடி வீட்லேயே சுவையாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கடையிலலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸ். அவங்க ரூமில் தங்கியிருக்கும் பொழுது அவங்க வந்து இட்லி மிளகாய் அப்படி செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, தோசை ஊற்றும் போது சட்னி அரைக்கவோ இல்லைனா சாம்பார் செய்யவோ நேரம் இல்லை அப்படின்னா இதை நல்லெண்ணெய் ஊற்றி குழச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும். அதை வீட்லேயே எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இட்லி மிளகாய் பொடி ஒரு 250 கிராம் அளவுள்ள பொடி வரத்துக்கு தேவையான பொருட்கள் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் வந்து 25 கிராம், அதாவது 30லேருந்து 35 நம்பர். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து 150 கிராம், உருட்டு உளுந்து 150 கிராம், அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு வந்து 5 கிராம், தென் கட்டி பெருங்காயம் ஆல்ரெடி காமிச்சேன், அது கொஞ்சம் தேவையான அளவு, கல் உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு அடி கனமான சட்டியை வச்சு அதில் முதல்ல உளுந்தை போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறது எல்லாமே வந்து வெறும் இழுப்பச்சட்டிலாம் வறுக்கணும். ஆயில் ஊற்றி வறுக்க வேண்டாம். ஆயில் ஊற்றியும் வறுக்கலாம். ஆயில் ஊற்றி வறுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் அந்த பொடி. ட்ரை பொடியாக வேணும், ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னா வெறும் சட்டியில் தான் வறுக்கணும். இதை போல் நல்லா செவக்க வறுத்து அந்த உளுந்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு தன்மையில் இருக்குன்றதுனால தான் தனித்தனியாக வறுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்திங்கன்னா சிலது வந்து சீக்கிரம் கருகிரும், சிலது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் உளுந்து வறுத்து எடுத்து வச்சோன்னா இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். எல்லாம் செவக்க தான் வறுக்கணுமே தவிர தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிட்டால் அந்த பொடியில் வந்து அந்த கருகின வாசனை வரும். ஸோ நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பருப்போட வாசனை அதில் வர ஆரம்பிக்கும். அதுதான் சரியான பக்குவம். அந்த வாசனை வரத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா அது வாசனை இருக்காது, அந்த பொடி வந்து நல்லா அரோமா நல்லா இருக்காது. இப்போ வந்து மிளகாய் வத்தலை போட்டு வறுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல் வறுக்கிறது எப்படி அப்படின்னா, ரொம்ப நேரம் அது சட்டியில் இருந்துடக்கூடாது. ஸ்டவ்வை ரொம்ப சின்னதாக வச்சுட்டேன்னா அது ரொம்ப மெல்லிஸான ஒரு பொருள். ரொம்ப சின்னதாக வச்சுட்டு நீங்கள் வறுக்கணும். வறுத்ததை நீங்கள் எடுத்து இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக உடையும், அந்த உடையிற சத்தம் கேட்கும். அப்போ வந்து கரெக்டாக வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். ஃபைனலாக ஸ்டவ்வை நல்லா சின்னதாக வச்சுட்டு எள்ளு போடுங்க. எள்ளு வந்து சீக்கிரமாகவே வந்து கருகிரும். அதிகமாக பரட்டணும்னு அவசியம் கிடையாது. லேசாக பரட்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எள்ளு வெடிக்கிறது உங்களுக்கு தெரியும். எள்ளு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வரும் அதுலேருந்து, எள்ளு பொரிஞ்சோன்னே நல்லா. அதுதான் வந்து இட்லி மிளகாய் பொடிக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட். எள்ளை பொரிச்சதுக்கப்புறம் இப்போ பெருங்காயத்தை மட்டும் ஆயில் ஊற்றி ஆயிலில் பொரித்து போடணும். அதை வந்து வெறும் சட்டியில் வறுக்க முடியாது. பெருங்காயம் நல்லா பொரியணும். அது இந்த குட்டி சைஸு பகோடா மாதிரி பொரியும். அப்படி பொரிஞ்சாதான் அது வந்து நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸோடு போட்டு அரைக்கும்போது நல்லா பவுடர் ஆகும். இல்லைனா வந்து அந்த மிக்சியோட பிளேடுலேயே ஒட்டிக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வைக்கணும். இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறதுக்காக உப்பு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்புறமா செய்யலாம். உப்பு வந்து அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை ஃபேன் காற்றுல ரூம் டெம்பரேச்சர்லேயே இதில் இருக்கக்கூடிய அந்த பருப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு போகிற அளவுக்கு நல்லா ஆறணும். ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா நமுத்து போன மாதிரி போயிடும். கரெக்டான பக்குவமாக ஆறினதுக்கப்புறம் நான் சொன்ன 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் அந்த பருப்புலாம் தெரிகிற அளவுக்கும் அரைப்பாங்க. வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, பல்லு கெடுக்கலாம் பூந்துக்கும், அவங்களுக்கு வந்து கடித்து சாப்பிட முடியாதுன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். நான் இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச இட்லி மிளகாய் பொடி தான் வச்சுருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்கள் வந்து பூண்டு வாசனை பிடிக்குன்னா பூண்டும் போட்டு அரைக்கலாம். ஆனால் பூண்டை எல்லாத்துலேயும் போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அப்பப்போ தேவையானப்போ பூண்டை கொஞ்சம் நசுக்கி போட்டு அதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ சும்மா இந்த இட்லி மிளகாய் பொடியை போட்டு ஒரு பொடி தோசை எப்படி வாக்குறதுன்னு சும்மா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசைன்றதுனால அப்படியே கல் போட்டு மாவை வந்து இந்த பொடி தோசைக்கு வந்து நல்லா தேய்ச்சிடக்கூடாது மாவை. சும்மா ஒரு கரண்டி மாவை அப்படியே ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு அந்த மாவோட ஈரம் காயறதுக்கு முன்னாடி உடனே வந்து அது மேலே வந்து பொடியை அப்படியே அந்த ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி மழை சாரல் மாதிரி தூவி விட்டுணும். ஸோ மிளகா பொடியை அந்த நல்லா பொத்தலாக வந்திருக்கு அந்த தோசை, அது மேலே வந்து மிளகா பொடி அதை போல் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மறக்காமல் மூடணும். ஏன்னா கீழே வந்து சூட்டில் வேகும், மேலே வந்து ஆவியில் வேகும். ஊத்தப்பம் ஊற்றினீங்கன்னா எப்போவுமே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அந்த தோசையை வேக வச்சிங்கன்னா அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு வரலால் பிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தா போதும். திருப்பி போடும்போது என்ன ஆகும்னா மேலே இருக்கக்கூடிய மாவும் வெந்துடும், அந்த பொடியும் கொஞ்சம் அந்த சூட்டில் கருகி அதோடய வாசனை நல்லாயிருக்கும். அருமையான பொடி தோசை. இந்த பொடி தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை.
நார்மலாக அந்த பொடி தோசையே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த பொடி வந்து திரும்பி போட்டதுனால க்ரன்ச்சியாக இருக்கிறதுனால அது கடிக்கும்போது நல்லா சவுண்டே வரும். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு பொடி தோசை உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இட்லி மிளகாய் பொடி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான குக்கரி ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.